கண்டும் காணாமல் தேவன் இருக்கிறாரா? உன் கஷ்டம் பாராமல் தேவன் இருக்கிறாரா? பிரைஸ் லார்ட். சொல்லுங்கண்ணா. எப்படி இருக்கீங்க தங்கச்சி? ஏதோ இருக்கேண்ணா. ஏன் அப்படி சொல்றீங்க தங்கச்சி? இல்லைண்ணா, வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கிடைக்கிறது ஒரே பயமாவும் கஷ்டமாவும் தான் இருக்கு. ரொம்ப வாழ்க்கை வெறுப்பா போகுதுண்ணா. என்ன பண்றதுன்னே தெரியல. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளுமே அது பயமா தான் இருக்கு. அதாவது எல்லாரோட வாழ்க்கையிலுமே நிச்சயமா கஷ்டம் அப்படின்னு சொல்லி இருக்கதான் செய்யும். அதான் ஆண்டவர் வந்து ஏசாயா 41:10 ஒரு அழகா வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாங்க, பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. நம்ம பயப்படுறோன்றத தெரிஞ்சுதான், நம்ம பயப்படுறோன்றதுக்காக தான் அவர் பயப்படாதே பயப்படாதே அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து சொல்றாரு. பயப்படாதேன்னு மாத்திரம் சொல்லல, பயப்படாதே நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுல இருந்து நம்ம எந்த விதமான கஷ்டத்துல இருந்தாலும் சரி, நம்ம எப்படிப்பட்ட ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருந்தாலும் சரி, நம்ம அனுபவிக்கிற அந்த சூழ்நிலையில அவர் நம்ம கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்மளோட கூடவும் இருக்கிறாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ பயப்படாத, உன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் நேர்ந்தாலும் நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்களும் யாரும் பயப்படாதீங்க, அவர் உங்க கூட இருக்கிறாரு. அவர் உங்க கூட இருந்து உங்களை வழி நடத்தார். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் மாற்றுவதற்காக. ஆமென். பயப்படாதே, திகையாதே.